Hi, இந்த வீடியோவில் மிஷின் லேர்னிங் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்கலாம் அண்ட் மிஷின் லேர்னிங் ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப்செட் அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ மிஷின் லேர்னிங்கோட சிம்பிள் டெஃபினிஷன் என்னென்னா அல்காரிதம் தட் கேன் இம்ப்ரூவ் ஆட்டோமேட்டிக்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை யூஸ் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்டெப்த்தாக வரப்போகிற ஸ்லைட்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சினாரியோ அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெஹிக்கல் கிளாஸிஃபிகேஷன் டாஸ்க்கு ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் வந்து பில்ட் பண்ணுறீங்க. அந்த மிஷின் லேர்னிங் மாடல் என்ன பண்ணுன்னா ஒரு வெஹிக்கல் பிக்சரை இன்புட்டாக வாங்கி அது காராக இல்லாட்டி பைக்கான்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். ஸோ இந்த மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டேட்டா வேணும். அப்போ தான் வந்து ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து மாடலுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஒன்று வந்து லேபிள்டு டேட்டா இல்லாட்டி அன்லேபிள்டு டேட்டா. ஸோ லேபிள்டு டேட்டானா என்ன? ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஒரு லேபிள்டு டேட்டாவோட சாம்பிள் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே இருக்கும் இந்த டேட்டா செட்டில். ஸோ இன்புட் தான் நம்மளோட இமேஜஸ். ஸோ ஃபஸ்ட் 3 இமேஜஸ் தான் வந்து காருன்ட்டு நம்ம இன்புட்டில் வந்து கார் இமேஜஸ் இருக்குது அண்ட் அவுட்புட் வந்து அதோட லேபிள்ஸ் காருன்ட்டு சொல்லியிருக்கோம். அண்ட் கீழே இருக்க லாஸ்ட் 3 இமேஜஸ் வந்து சைக்கிள். ஸோ அதோட அவுட்புட் வந்து சைக்கிள்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே இன்புட் அண்ட் அவுட்புட் எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வெஹிக்கல் வந்து கார், செகண்ட் வெஹிக்கல் கார், தேர்ட் வெஹிக்கல் கார், ஃபோர்த் வெஹிக்கல் வந்து ஒரு சைக்கிள், ஃபிஃப்த் வெஹிக்கல் ஒரு சைக்கிள், சிக்ஸ்த் வெஹிக்கல் ஒரு சைக்கிள்ன்ட்டு. ஸோ இதுதான் வந்து லேபிள்டு டேட்டா செட். ஸோ இது மாதிரியான லேபிள்டு டேட்டா செட்டை நம்ம மாடலுக்கு வந்து ட்ரைனிங் டைமில் இன்புட்டாக கொடுக்கும்போது இந்த மாடல் வந்து வெஹிக்கல்ஸில் இருக்க பேட்டர்ன்ஸை வந்து நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கும். ஸோ லேர்ன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனலாக மாடலை வந்து இவால்வேட் பண்ணணும். அது வந்து லேர்ன் பண்ண பேட்டர்ன்ஸ் வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணியிருக்கா இல்லாட்டி தப்பாக லேர்ன் பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா வந்து ட்ரைனிங் டைமில் அது பார்க்காத ஒரு இமேஜை இன்புட்டாக தந்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்வோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு போலீஸ் கார் இருக்குது. இந்த காரை வந்து மாடல் வந்து ட்ரைனிங் டைமில் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த இன்புட்டை வந்து நம்ம பில்ட் பண்ண மாடலுக்கு வந்து இந்த இமேஜை வந்து நம்ம பில்ட் பண்ண மாடலுக்கு இன்புட்டாக கொடுத்தா இன்கேஸ் அது கரெக்டாக காருன்னு ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னா நம்ம என்ன அசியூம் பண்ணலான்னா நம்ம பில்ட் பண்ண மாடல் வந்து நல்லா வெஹிக்கலை ஐடென்டிஃபை பண்ணுற பேட்டர்னை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த போலீஸ்காரை வந்து இன்புட்டாக ஃபீட் பண்ணும்போது மாடல் வந்து இதை பைக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணிச்சுன்னா அப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணலான்னா நம்ம மாடல் வந்து இன்னும் மெச்சர் ஆகலை, இன்னும் பேட்டர்ன்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரெயின் ஆகலை அப்படின்ட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இன்கேஸ் மாடல் வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோன்னா ஐதர் நம்ம அந்த மாடலுக்கு வந்து நிறையா இமேஜஸ் வச்சு ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரைனிங் ப்ராசஸை அகெயின் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா செட் இருக்குது. இது லேபிள் டேட்டா செட், இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜஸ் ஆஃப் கார்ஸ் அண்ட் நிறையா இமேஜஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா சாம்பிள் வெஹிக்கல் இமேஜஸ் ட்ரைனிங் டைமில் கொடுத்தா மாடல் வந்து இன்னும் நல்லா வெஹிக்கலை ஐடென்டிஃபை பண்ணுற பேட்டர்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் மாடல் வந்து ட்ரைனிங் டைம் முடிஞ்ச அப்புறமா அந்த மாடலை வந்து அகெயின் இவால்வேட் பண்ணுவோம். ஸோ ட்ரைனிங் டைமில் அது பார்க்காத ஒரு இமேஜை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண சொல்லுவோம். இன்கேஸ் அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிருந்துச்சுன்னா நம்ம வந்து மாடல் வந்து பேட்டர்னை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது அகெயின் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா நம்ம அகெயின் ட்ரைனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டைமில் வந்து நம்ம நிறைய டேட்டா செட் இன்னும் எக்ஸ்ட்ரா இமேஜஸ் வந்து ட்ரைனிங் டைமில் வந்து கொடுக்கணும். இல்லாட்டி நம்ம சூஸ் பண்ண கிளாஸிஃபிகேஷன் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வச்சு மாடல் பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது கிளாஸிஃபிகேஷன் மாடல் வச்சு மாடலை வந்து பில்ட் பண்ணலாம், லைக் டிசிஷன் ட்ரீ ஆர் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங் மாடலோட ட்ரைனிங் அண்ட் இவாலுவேஷன் ப்ராசஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மாடலை வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம லேபிள்டு டேட்டா செட் பற்றி பார்த்தோம். இன்னொரு டேட்டா செட் இருக்குது, அன்லேபிள்டு டேட்டா செட். ஸோ அன்லேபிள் டேட்டா செட்டில் வெறும் இன்புட் மட்டும் தான் இருக்கும். ஸோ என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வெறும் வெஹிக்கலோட இமேஜஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக அவுட்புட் இல்லாட்டி அதோட லேபிள்ஸை வந்து நம்ம மென்ஷனே பண்ண மாட்டோம். ஸோ ட்ரைனிங் டைமில் மாடலுக்கு வந்து வெறும் இந்த இன்புட் இமேஜஸை மட்டும் தான் கொடுப்போம். நம்ம வந்து அதோட அவுட்புட் லேபிள்ஸை வந்து மாடல்கிட்ட கொடுக்கவே மாட்டோம். ஸோ ட்ரைனிங் முடிச்சிட்ட அப்புறம் மாடல் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுன்னா வந்து இந்த இமேஜஸில் இருக்க பேட்டர்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்து கிளஸ்டர்ஸ் ஆர் குரூப்ஸை வந்து கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் வந்து 2 கிளஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. கிளஸ்டர் 1 என்னென்னா வந்து காசுன்ட்டு கண்டுபிடிச்சிருக்கு. எல்லா காசும் வந்து கிளஸ்டர் 1ல் வந்து குரூப் ஆகிருக்கு அண்ட் எல்லா பைசைக்கிள்ஸும் வந்து கிளஸ்டர் 2ல் வந்து குரூப் ஆகிருக்கு. ஸோ அன்லேபிள்டு டேட்டா செட்டில் மோஸ்ட்லி நம்ம வந்து கிளஸ்டரிங் டாஸ்க் தான் பண்ணுவோம்.
ஸோ இமேஜஸோட ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி அதை குரூப்ஸாக நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக லேபிள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இமேஜை வந்து இன்புட்டாக வாங்கிட்டு அந்த ஃபஸ்ட் இமேஜோட அவுட்புட் வந்து ஒரு காரன்ட்டு நம்ம சொல்ல மாட்டோம். இன்ஸ்டெட் நம்ம என்ன சொல்வோன்னா வந்து நம்ம ட்ரைனிங் டைமில் ஒரு செட் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து மாடலுக்கு வந்து அமைச்சிருக்கோம். அந்த மாடல் வந்து அந்த சாம்பிள்ஸ்லேருந்து கிளஸ்டர்ஸ் ஆர் குரூப்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அண்ட் அந்த கிளஸ்டர்ஸ்குள்ளே வந்து எந்தெந்த சாம்பிள் வந்து எந்தெந்த கிளஸ்டருக்குள்ளே இருக்கும் அப்படின்றதையும் நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ மிஷின் லேர்னிங் டெஃபினிஷன் அகெயின் ரீவிசிட் பண்ணலாம். அல்காரிதம் தட் கேன் இம்ப்ரூவ் ஆட்டோமேட்டிக்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை யூஸ் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணும்போது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணல, எந்த ரூல்ஸும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக செட் பண்ணல. ஸோ நம்ம வந்து டேட்டாவை வந்து யூஸ் பண்ணி மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ செகண்ட் சென்டென்ஸை இன்னும் இன்டெப்த்தாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை யூஸ் ஆஃப் டேட்டா. ஸோ இதில் லாஸ்ட் சென்டென்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது யூஸ் ஆஃப் டேட்டான்னு இருக்குது. ஸோ மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணணுன்னா டேட்டா வேணும். அது லேபிள்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அன்லேபிள்டாகவும் இருக்கலாம். நம்ம டாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லேபிள்டு டேட்டா செட் வேணுமா இல்லாட்டி அன்லேபிள்டு டேட்டா செட் வேணுமான்ட்டு நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அகெயின் லாஸ்ட் சென்டென்ஸில் வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸுன்னு இருக்குது. ஸோ த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா மாடல் பில்ட் பண்ண அப்புறமா அதை இவால்வேட் ஆர் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் ஃபஸ்ட் ட்ரைனிங்லேயே மாடல் நல்லா பேட்டர்ன்ஸை ஸ்டடி பண்ணியிருந்தா அதால் ட்ரைனிங் டைமில் பார்க்காத இமேஜை கொடுத்து அது என்ன வெஹிக்கல்ன்ட்டு கிளாஸிஃபை பண்ண சொன்னால் அது கரெக்டாக காரா இல்லாட்டி பைக்கான்னு சொல்லிடும். பட் இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரைனிங்கில் அது பேட்டர்னை வந்து ஸ்டடி பண்ண முடியலன்னா மாடலை அகெயின் வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ ட்ரெயின் பண்ணும்போது நம்ம இன்னும் நிறையா சாம்பிள்ஸை வச்சு அகெயின் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறமா அகெயின் அதை இவால்வேட் பண்ணுவோம். இன்கேஸ் அகெயின் மாடலால் ஜென்ரலைஸ் பண்ண முடியலன்னா அகெயின் ட்ரைனிங் பண்ணுவோம் அண்ட் அகெயின் வித் ஃபியூ மோ அடிஷ்னல் சாம்பிள்ஸோடு ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இந்த சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கும். எப்போ ஸ்டாப் ஆகும்னா வந்து மாடல் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த சைக்கிள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மிஷின் லேர்னிங் டெஃபினிஷனில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம், ஆட்டோமேட்டிக்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் டேட்டா. ஸோ நிறைய சாம்பிள்ஸ் ட்ரைனிங் டைமில் பார்த்தா அதுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் அதால் ஜென்ரலைஸும் பண்ண முடியும். மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா மேனுவல் ஒர்க் இருக்குது. ஸோ இன்புட் சாம்பிள்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து மேனுவலாக டிஃபைன் பண்ணோம். ஸோ இன்புட் சாம்பிள்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கேப்சர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் என் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து ஒரு காரோட இமேஜ். ஸோ ஒரு காரில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, காரில் வந்து கண்டிப்பாக 4 டயர் இருக்கும், 4 டோர் இல்லாட்டி 2 டோர் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு நம்பர் பிளேட் இருக்கும், அண்ட் ஹெட்லைட் வந்து 2 இருக்கும், அண்ட் விண்ட்ஷீல்டு இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது காருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் டெஃபினிஷன்றது வந்து ஒரு மேனுவல் ஒர்க். ஸோ அதனால் ஹியூமன் எரர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் வந்து இதில் அதிகமாக ஹியூமன் எரர் இருக்குது அப்படின்னா, இல்லாத ஒரு ஃபீச்சரை இருக்குதுன்னு சொல்லி மாடலுக்கு வந்து ட்ரைனிங் டைமில் அதை அனுப்பிச்சு ட்ரெயின் பண்ண வச்சா மாடல் வந்து அதை தப்பாக வந்து லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இதனால் வந்து மாடல் வந்து பயாஸ்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதாவது அது வந்து தப்பாக பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்ட அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு கிளாஸிஃபிகேஷன் மாடலுக்கு வந்து அனுப்புவோம். ஸோ நம்மளோட டாஸ்க் என்னென்னா வந்து ஒரு இமேஜை கொடுத்துட்டோனையும் அந்த இமேஜ் வந்து ஒரு காரா இல்லாட்டி பைக்கான்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டோனையும் அது வந்து ஒரு மாடலுக்கு அனுப்புவோம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் மாடல் வந்து அது என்ன மாடல் வேணாலும் இருக்கலாம். ஸோ லாஜிஸ்டிக், டிசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம வந்து மாடலை சூஸ் பண்ணிட்டோனையும் அடுத்து வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணி முடிச்சிட்டோனையும் அந்த சைக்கிள் வந்து ஃபாலோ ஆகும், இவால்வேட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம மாடல் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா இல்லாட்டி நல்லா பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா வந்து மாடல் வந்து இன்னும் பேட்டர்னை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல இல்லாட்டி டெஸ்ட் டேட்டா செட்டில் வந்து அது வந்து தப்பாகவே ப்ரெடிக்ட் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அகெயின் வந்து நியூ செட் ஆஃப் சாம்பிள்ஸை வந்து ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சு அகெயின் வந்து ட்ரெயின் பண்ண வைப்போம். ஸோ இப்போ வந்து மாடல் வந்து ஃபீச்சர்ஸோட பேட்டர்ன்ஸை வந்து நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் எப்போ வந்து அது இவாலுவேஷன் அப்போது நிறையா தப்பு பண்ணாமல் இருக்கோ அப்போ தான் வந்து நம்ம ட்ரைனிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக நம்மக்கிட்ட வந்து ஒரு பக்கா மாடல் இருக்கும்போது அந்த மாடலை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு வெஹிக்கல் இமேஜை இன்புட்டாக கொடுத்தா அந்த மாடல் வந்து அது வந்து காரா இல்லாட்டி பைக்கான்ட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும்.
ஸோ மிஷின் லேர்னிங்கில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இல்லாட்டி இஷ்யூ என்னென்னா வந்து இங்கே ஃபீச்சர்ஸ் வந்து மேனுவலாக வந்து டிஃபைன் பண்ணோம், இல்லாட்டி ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை யார் பண்ணுவான்னா வந்து ஒரு ஹியூமன் பண்ணுவாங்க. ஸோ சின்ஸ் ஹியூமன் இதில் இன்வால்வ் ஆகிறதுனால ஹியூமன் எரர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஹியூமன் எரர் என்னென்னா, யாராச்சும் ஃபீச்சர்ஸ் வந்து தப்பாக டிஃபைன் பண்ணாலோ இல்லாட்டி இல்லாத ஒரு ஃபீச்சரை இருக்குன்னு சொல்லி மாடலுக்கு வந்து ட்ரைனிங் காமிச்சா மாடல் வந்து பேட்டர்ன்ஸை வந்து தப்பாக லேர்ன் பண்ணிடும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து ஒரு குட் மாடல் வந்து கிடைக்காது. ஸோ ஃபீச்சர் டெஃபினிஷன் இல்லாட்டி ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம பொறுமையாக கரெக்டாக பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஒரு குட் மாடல் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீப் லேர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து டீப் லேர்னிங் வச்சு மாடல் பில்ட் பண்ணும்போது இது மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், எப்படி வந்து டீப் லேர்னிங் வந்து மெஷின் லேர்னிங்கோட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.